ரெடியா? அன்பு அதான் சங்கீதம் 18:1 நான் வாசிக்கிறேன், நீங்க யாரும் கஷ்டப்பட வேண்டாம். அவர் உரைத்தது, எல்லாரும் சொல்லுங்க, அவர் உரைத்தது என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான். யார் உரைத்தது? ஆண்டவர். ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் கைகளை உயர்த்தி கரங்களையும். இரண்டாம் வசனம் சொல்லுது, ஆண்டவரின் கற்பாரை. எல்லாரும் என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே, என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண், என் கற்பாரை, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆறாம் வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன், தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது, துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் அழுகுரல், துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். கைகளை உயர்த்தி குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கிறீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே, துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா.
பெரியவனாக்கினீரே. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. இறுதி ஜெபம். எங்களுக்கு அப்பா இன்றைக்கு நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகள் வழியாக ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. என்றைக்கும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் திகழ வேண்டும் ரஜினி. உம்முடைய திருவுளத்தை நாங்கள் அனுதினமும் காண வேண்டும் அப்பா. உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரை வந்து உம்முடைய திருவுளத்தை காண்கிற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் ரஜினி. ஆம் தகப்பனே, உலக கவலைகள் ஆண்டவரே, உலக கஷ்டங்கள் ஆண்டவரே எங்கள் மனதில் இருந்து கொண்டிருந்தாலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை தேடும் பொழுது தகப்பனே, ஆம் ரஜினி, மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் நீரோ உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக நீர் இருக்கிறபடியாலப்பா இங்கு வந்திருக்கிற எங்கள் அனைவரையும் உம்முடைய பாதப்படியில் அமர்த்துகிறோப்பா. எங்களுடைய ஆண்டவரை தாயின் கருவில் உருவாகும் முன்னமே எங்களை தேர்ந்தெடுத்த தேவன் ஆண்டவரே, எங்கள் மனதில் என்னென்ன தேவைகள் என்பதை முன்குறித்து அறிந்து வைத்திருக்கிற தகப்பனே, எங்களை முன்குறித்து அழைத்திருக்கிற தேவனும் நீர்தான் அப்பா. ஆமா ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவியின் வல்லமையின் வழியாக அப்பா எங்களை அனுதினமும் நீர் ஆண்டவரே எங்களை அப்பா மனத்தாழ்மை என்றும் ஆடையை எங்களுக்கு நீர் அணிவித்து ஆண்டவரே எங்களை நீர் வழி நடத்தி ஒவ்வொரு நாளும் செல்ல வேண்டும் என்று ஆண்டவரே தாழ்மையோடு உம்முடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறப்பா. ஆம் ஆண்டவரே, இந்த மதிய வேலையில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் மனதில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிற தகப்பனே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரத்தான் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அப்பா சஞ்சலங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எது வந்தாலும் ஆண்டவரே அப்பா எங்களை முன்குறித்து அழைத்த தேவன் அப்பா அனைத்தையும் ஆண்டவரே மழை போல துன்பம் வந்தாலும் அதை பனி போல விலகி செல்கிற தேவன் நீர் ஒருவர் மட்டும் அப்பா. ஆமாண்டவர், இந்த மதிய வேளையில் உமக்கு நாங்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் இருக்கிற ரஜினி. தானியல் எப்படி நன்றி ஜபம் ஏறெடுப்பாரோ அதே போலப்பா எங்கள் அனைவரையும் நீர் அழைத்தீர். இந்த இறைவார்த்தை நீர் எங்களுக்காக அப்பா தலைவர் வழியாக ஆசீர்வதித்து கொடுத்தீரப்பா. அவர் மறைத்து நீங்கள் வெளிப்படுத்தினீங்க ஆண்டவரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த கூடாரத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த கூடாரத்திலும் ஆண்டவரே எந்த ஒரு அழகையின் ஆதிக்கம் ஏற்படாதபடி தகப்பனே உம்முடைய சமூகத்தின் வழியாக அப்பா இந்த கூடாரம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செயல்படுவதற்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர்கள் தேவைகளை ஆசீர்வதிங்க. அதுபோல் அப்பா திருமணமாகாத ஆண்களையும் பெண்களையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஏற்ற காலத்தில் ஏற்றதை செய்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் தான் தகப்பனே. அதை செய்து முடிக்க போவதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தாய்களையும் தாயின் கருவில் இருக்கும் குழந்தைகளையும் இந்த நேரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகள் அனைவரையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோப்பா. வாலிப பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ரஜினி. சிறு பிள்ளைகளிடத்தில் வரவிடுகள் அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொன்ன தேவனே. சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. கபிரியலை உடைய கரத்தில் விசேஷ விதமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குழந்தையை நீங்கள் ஆண்டவரை மென்மேலும் ஆசீர்வதித்த தகப்பனே. அவனை ஆண்டவரை நீரே அதிகமாக பயன்படுத்துவீர் என்ற நம்பிக்கையோடு அப்பா அவனை உடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறோம்ப்பா. அது போல எங்கள் வந்திருக்கிற எங்கள் அனைவரையும் ஆண்டவரை உடைய பாதப்படியில் ஒப்படைக்கிற ரஜினி. நீரே எங்களை அப்பா மேக ஸ்தம்பத்தை கொண்டு இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தி செல்ல போவதற்காக இயேசுவின் நாமத்தினால் தாழ்மையோடு அப்பா இந்த ஜபத்தை உடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன். எங்கள் அருமையான ஜீவனுள்ள ரஜினி. ஆமீன். அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். அன்பு தந்தையே இறைவா, இந்த அருமையான வேளையிலே சாமி சீடர்களின் பாதங்களை நீர் கழுவினீர். நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்று சொன்னேன். நான் கர்த்தர், நான் போதகர், நான் ஆண்டவராய் இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இருந்த போதிலும் நான் இவற்றையெல்லாம் உங்களுக்கு செய்தேன். நான் உங்களுக்கு இதை முன்மாதிரியாக காட்டினேன் என்று சொல்லி எங்களை செய்ய வைத்திரே உமக்கு நன்றி. இதோ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வர முடியாதவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பெறப்படுத்தும். இந்த அருமையான நாளிலே இந்த ஊழியத்தை செய்ய வைத்தீரே உமக்கு நன்றி அப்பா. நீர் எத்தனை நன்மைகள் செய்திருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் நன்றி மறவாத பிள்ளைகளாக இருக்க உம்முடைய கூடாரத்தில் தங்கி உம்முடைய திருவுளத்தை காண, உம்முடைய அழகை காண, முகத்தின் அழகை காண எங்களை ஆயத்தப்படுத்தினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய திருவுளத்தை காண நாங்கள் விண்ணப்பம் செய்தது இதோ உம்முடைய கூடாரத்தில் தங்கி ஜெபிக்கக்கூடிய வரம் தந்தீர் ஆண்டவரே. சுதிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுவதற்கு நன்றி. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். நமது இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஒவ்வொருவரையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் நிறைவாக சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாகும். Di Joshua.